Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நாம 12th standard CBSE Maths chapter 3 matricesல example 8 னும் example 19 னும் பார்க்க போறோம். ரெண்டுமே இந்த வீடியோல பார்த்துடலாம். क्वेश्चन படிக்கிறேன். If A is equal to 1 2 3 3 minus 2 1 4 2 1 சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. Then show that A cube minus 23A minus 40I is equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனை நம்மளுக்கு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவல் டு 0ன்னு வரணும். அதை நம்ம அவங்கக்கிட்ட ஷோ பண்ணணும். அவ்வளோதான் அந்த கொஷினே. வாங்க இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cube minus 23A minus 40I is equal to 0. இதான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஏ கியூப் இருக்குது. நம்ம வந்து ஏ கியூப் வந்து கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். நம்மளுக்கு வந்து ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ கியூப் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் நம்மக்கிட்ட இல்லை. அவங்க கொஷனில் கொடுத்தது ஏ மட்டும்தான். ஸோ நம்ம ஏ ஸ்கொயர் இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னால் என்ன, வேறு ஒன்றும் இல்லை, 2A நீங்கள் மல்டிபிள் பண்ணணும், அவ்வளோதான். ஏ நம்மளுக்கு கொஷின்லேயே தெரியும் என்ன, 1 2 3 3 minus 2 1 4 2 1 இதான் நம்மளுக்கு ஏ. நெக்ஸ்ட்டு அதே ஏவே எழுதிக்கோங்க. 1 2 3 3 minus 2 1 4 2 1. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு வந்து ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து கிடச்சிரும். மல்டிபிள் பண்ணுங்கள், ரோ அண்ட் காலம் வைஸ் பண்ணணும். 1 1s are 1 + 3 2s are 6 + 4 3s are 12. இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணுறது உங்களுக்கு புதுசு இல்லை, நீங்கள் வேகமாக பண்ணிக்கோங்க. 1 2 is 2 மைனஸ், இங்கே பாருங்கள் மைனஸ் வரும்போது நீங்கள் பார்த்து பண்ணணும், அவ்வளோதான். 2 2s are 4 + 3 2s are 6. 1 3 is 3 + 1 2 is 2 + 1 3 is 3. 3 1s are 3 minus 2 3s are 6 + 1 4 is 4. 3 2s are 6 minus into minus plus 4 + 2. 3 3s are 9 minus 2 + 1. 4 1s are 4 + 3 2s are 6 + 4. 4 2s are 8 minus 2 2s are 4 + 1 2 is 2. 4 3s are 12 + 1 2 is 2 + 1 1s are 1. ஓகேவா? இது நீங்கள் சால்வ் பண்ணி எழுதிக்கோங்க. என்ன வரும்? இங்கே வந்து 19 4 8 1 12 8 14 6 15 இவ்வளோதான். இதான் நம்மளுக்கு ஏ ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு ஏ ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன தேடி வந்தோம்? நம்ம என்ன தேடி வந்தோம்? ஏ கியூப் தேடி தான் வந்தோம். ஸோ ஏ கியூப்னா என்னது? ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். அப்போ ஏ என்னது நம்மளுக்கு? 1 2 3 3 minus 2 1 4 2 1. ஏ ஸ்கொயர் என்னது? 19 4 8 1 12 8 14 6 15. இதான் உங்களுக்கு வந்து ஏ ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 119 is 19 + 2 + 14 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 42 வரும். இதெல்லாம் நீங்கள் சைடில் கடன்னு ரஃப் ஒர்க்கில் நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ரோவையும் இந்த காலமையும் பண்ணுங்கள். 1 4 is 4 + 24 6 3s are 18. 1 8 is 8 + 16 + 45. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ரோ 57 minus 2 + 14 12 minus 24 + 6 24 minus 16 + 15. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4 into 19 76 + 2 + 14 16 + 24 + 6. நெக்ஸ்ட்டு இந்த ரோவும் இந்த காலமும் 4 into 8 என்னது? 32 + 16 + 15. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம். 19 + 2 + 42 என்ன வரும் நம்மளுக்கு? 63. அதுக்கப்புறம் 46 69 69 minus 6 23 92 46 63. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஏ கியூபோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஈக்குவேஷனில் கொடுத்த மாதிரி ஏ கியூப் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஏவி ஏ ஸ்கொயரும் மல்டிபிள் பண்ணி நம்மளுக்கு ஏ கியூப் வந்து வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் நம்ம அதில் வந்து 23A வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக 23 ஏ தானே கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு 23 அப்படியே இருக்கட்டும். ஏக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷனில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஏ என்னது? 1 2 3
3 minus 2 1 4 2 1. இதை இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 23 into 1 என்னது 23, 46 69, இங்கே வந்து 69 மைனஸ் 46, இங்கே வந்து 23, இங்கே வந்து 92, 46 23. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 23A வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை, 40I தேவை. ஸோ அதையுமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 40I is equal to 40 அப்படியே இருக்கட்டும். ஐக்கு பதில் இப்போ நம்மளுக்கு 3/3 மேட்ரிக்ஸ் பார்க்குறோம். ஸோ ஐ என்ன வேல்யூனா 1 0 0 0 1 0 0 0 1. இதான் வந்து நம்மளுக்கு ஐயோட வேல்யூ. 3/3ல இதான் நம்மளுக்கு ஐயோட வேல்யூ. இப்போ பாருங்கள், இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. உள்ள 40 0 0 0 40 0 0 0 40. இதான் வந்து நம்மளுக்கு 40I. இப்போ நம்மளுக்கு கொஷனில் கேட்ட மாதிரியே a³ 23a 40i சொல்லி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். a³ நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்தது 63 46 69 69 minus 6 23 92 46 63. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைனஸ் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷனில் நம்மளுக்கு நடுவில் மைனஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மைனஸ் வர இடத்துல ப்ளஸ் போட்டுட்டு உங்களுக்கு உள்ளே என்ன வேல்யூ வருதோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு கண்டிப்பாக புரியணும். இப்போ பாருங்கள், இங்கே நம்மளுக்கு 23A எழுத போகிறோம். அதோட ஆன்சர் எங்கே இருக்குது, அது இருக்குது பாருங்கள். இதானே 23A. இப்போ இந்த ப்ளஸில் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு மைனஸ் போட்டுட்டு மைனஸில் இருக்கிற எல்லாத்துலேயும் ப்ளஸ் போட போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிற மைனஸ் நம்ம இங்கே ப்ளஸ்ஸாக மாற்றிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் இப்போ ப்ளஸ் போட்டுட்டு நம்மளுக்கு 23A ஆன்சர் எழுதலாம். மைனஸ் 23 மைனஸ் 46 மைனஸ் 69 மைனஸ் 69. இங்கே பாருங்கள் மைனஸ் 46 இருக்குது இங்கே. ஸோ அப்போ நம்ம ப்ளஸ்ஸாக போட்டுக்கணும். 46 minus 23 minus 92 minus 46 minus 23. இதான் வந்து நம்மளுக்கு 23A. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 40I. அதுவும் அப்படி தான். இப்போ நம்ம ப்ளஸ் போட்டுட்டு 40ஐயோட ஆன்சர் இது எல்லாத்துக்குமே நம்ம மைனஸ் போட்டு எழுத வேண்டியதான். ஸோ மைனஸ் 40 0 0 0 மைனஸ் 40 0 0 0 மைனஸ் 40. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ஸ்டெப்பு வந்து 63 மைனஸ் 23 அதுக்கப்புறம் மைனஸ் 40 சொல்லி நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறதை விட நம்மளுக்கு வந்து டைம் மேனேஜ் பண்ணுறதுக்காக 63 அதுக்கப்புறம் வந்து மைனஸ் 23 மைனஸ் 40 ஆட் பண்ணுங்கள். என்ன வரும், மைனஸ் 63 வருமா? ஸோ ப்ளஸ் 63 மைனஸ் 63 கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 46 இங்கே மைனஸ் 46 இங்கே 0. ஸோ இது ரெண்டுமே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 0 தான் வரப்போகுது. 69 மைனஸ் 69 நம்மளுக்கு என்ன வரும், 0. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பாருங்களேன், 0 தான் வரும். ஸோ நம்ம ஆன்சர் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, a³ மைனஸ் 23a மைனஸ் 40i இஸ் ஈக்குவல் டு 0 0 0 0 0 0 0 0 0. அவங்க கொஷினில் கேட்ட மாதிரியே நம்மளுக்கு இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு வந்து 0 தான் வருது. ஸோ ஹென்ஸ் ஷோட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் எழுதி முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் அந்த சம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் 19 பார்க்கலாம். இப்போ நம்ம 18th கொஷின் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 19 வந்து பார்க்கலாம். கொஷின் படிக்கிறேன். In a legislative assembly election, a political group hired a public relations firm to promote its candidate in 3 ways: telephone, house calls and letters. The cost per contact is given in matrix A as in சொல்லி matrix A கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், the number of contacts of each type made in 2 cities X and Y is given by B matrix கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொஷின் என்னென்னா, find the total amount spent by the group in the 2 cities X and Y சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கொஷின் படிக்கும்போது நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனில் அவங்க கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, எலெக்ஷனில் நிற்க போகிற கேண்டிடேட்ஸ் வந்து பப்ளிக் கிட்ட ஓட்டு கேட்க போகிறாங்க. அதுதானே இப்போ நம்மளுக்கு சாதாரணமாக எலெக்ஷன் நடந்ததுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், கேண்டிடேட்ஸ் வந்து பப்ளிக் கிட்ட ஓட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஓட்டு கேட்குறதுக்கு நம்மளுக்கு வந்து 3 ways வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது டெலிஃபோன் மூலயமா, அதுக்கப்புறம் ஹவுஸ் கால் மூலயமா, லெட்டர் மூலயமா. அதான் வந்து ஏ. இங்கே பாருங்கள் 40 ரூபா ஆகுது. காஸ்ட் பேர் கான்டாக்ட் 40 ரூபா ஆகுது டெலிஃபோன் மூலயமா இப்போ நம்ம ஓட்டு கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து 100 ரூபா ஆகுது ஹவுஸ் காலுக்கு. அப்புறம் வந்து 50 rupees வந்து லெட்டருக்கு.
அதுக்கப்புறம் வந்து பி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். சிட்டிஸ் சிட்டிஸில் பார்த்திங்கன்னா டெலிஃபோன் மூலயமா வந்து 1000 பேருக்கு சொல்கிறாங்க, ஹவுஸ் கால் மூலயமா 500 பேருக்கு, லெட்டர் மூலயமா 5000 பேருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒய் சிட்டியில் வந்து டெலிஃபோன் மூலயமா 3000க்கு பேருக்கு, அதுக்கப்புறம் வந்து 1000 ஹவுஸ் கால், 10,000 லெட்டருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் பை த குரூப் இன் த 2 cities X and Y. நம்மளுக்கு எல்லா கொஷின்லையுமே இது வர்றது தான். எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பியும் ஏயும் மல்டிபிள் பண்ண வேண்டியதான் பை மேட்ரிக்ஸ் மெத்தடில். இப்போ வந்து நான் பியும் ஏயும் எழுதிட்டேன். இதை நம்ம மேட்ரிக்ஸ் படி மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் ஒன்று செக் பண்ணணும், என்னென்னா ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஆர்டர் வந்து கரெக்டாக இருந்தாலும் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். இது பாருங்கள் 2/3 இதோட ஆர்டர் பார்த்திங்கன்னா 3/1 ரோ தானே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பியும் ஏயும் ரோ அண்ட் காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு பாருங்கள். 1000 × 40 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 40,000 வந்து வருது. 500 × 100 இதுக்கு வந்து 50,000, இதுக்கு வந்து 2,50,000, இதுக்கு வந்து 1,20,000, இதுக்கு வந்து 10,000, இதுக்கு வந்து 5 lakh. ஓகேவா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடுச்சு. இதுக்கு இப்போ வந்து இந்த ரோ வந்து எக்ஸு, இந்த ரோ வந்து ஒய். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஆன்சர் வந்து வந்துடுச்சு. இப்போ பிஏ இஸ் ஈக்குவல் டு ஃபர்தராக சால்வ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு என்ன வரும், 3,40,000. நெக்ஸ்ட் வந்து இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 7,20,000 வரும். ஓகேவா, இதுதான் உங்களுடைய ஆன்சர். இதை நீங்கள் லாஸ்ட்டாக வந்து எடுத்து எழுதிக்கணும். therefore the total amount spent by the groups in two cities is பைசே. இப்போ இது வந்து பைசாவில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இது நம்ம ருப்பீஸ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பை 100, ஜஸ்ட் டிவைடட் பை 100 போனீங்கன்னா இது வந்து ருப்பீஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எப்படி வரும், 3,400 அண்ட் ருப்பீஸ் 7,200. ஓகேவா, இதான் நம்மளுக்கு ருப்பீஸ் கன்வெர்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் அந்த சம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் 3.2ல் பார்க்கலாம். மேக்ஸ் ஆன சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.